இங்க பாரு, உன்னோட வார கோட்டாவை நீ பிடிக்கவே இல்லை. உனக்கு மரியாதை எனக்கு கொடுக்க வேண்டிய டெலிவரி பண்ணு. வேலை கஷ்டமா இருக்கு ஐயா. அந்த 2 பைத்தியக்கார கரடிக்கு மட்டும் இல்லடா, இந்நேரம் வேலையை நான் முடிச்சிருப்பனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பயப்புள்ள இங்க என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா இங்க வாடாங்கறல, ஒழுங்கா வந்துடுறா. நீ மட்டும் என் கையில சிக்குன, உன்னை துண்டு துண்டா வெட்டி இங்க இருக்கிற காக்காங்களுக்கு போட்டுரு வேண்டாம். இங்க வாடா டேய். அடே அணில் பயலே, ஒன்ன என் கையில மாட்டினா உன்னை செதைச்சிரு வேண்டாம். எங்க போனா அவன்? இங்கதானடா போய்கிட்டு இருந்தான். அடே அணிலு, உடனே என் தொப்பியை கசக்காம என்கிட்ட கொடுத்துடுறா. என் தொப்பியை குடுறா இங்க. நீ மட்டும் இப்ப குடுக்கல, உன்னை பின்னிடுவேண்டா. அந்த தொப்பியை நான் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணு தெரியுமாடா உனக்கு? வாடா இங்க. அடே அணிலு பயல, ஒழுங்கா என் தொப்பியை கொடுத்துடுறா. நில்றா. என்ன இது முள்ள மன்றிய போய் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ அழகான மூக்கு. என்னோட தொப்பி இந்த மாதிரி முள்ளு போதற்கு நடுவுல என் தொப்பியை போட்டவன் மட்டும் கையில கிடைச்சான் செதைச்சிருவேன். கொஞ்சம் இரு, ஒரு வேளை என்ன சிக்க வைக்கவே பிளான் போடுறியா நீ? நிஜமாதான் சொல்றேன். அந்த முள்ளு புதருக்குள்ள தள்ளி விட்டேனா, அதுக்கப்புறம் என்ன விட்டுடுன்னு காலில் விழுந்து கெஞ்சினா. அந்த விக்கு பையன் தான் திரும்பவும் நம்ம மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான். இந்த வாட்டி கையில கிடைச்சா அக்கல்ல வச்சு பக்கல்ல குத்திடுறேன். அண்ணா, இங்க போறேன் புது ஸ்டைலு. யாரா நடு வழியில வேலையை கட்டினது? என் மூக்கு வேற வலிக்குது. இது எப்படி இருக்கு? நான் பிளான் பண்ணி வேலி போட்டது இப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுடா. என்ன இது வழியில வேலி மாதிரி இருக்கு. இந்த வேலியை தாண்டி உன்னால மட்டும் இல்ல கொய்யால யாராலையும் வர முடியாதுடா. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, உங்களால என்கிட்ட வரவே முடியாதுடா. டேய் உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேண்டாம், இங்க பாருவிக்கு அந்த மரத்தை ஒழுங்கா விட்டுடு. இப்ப வாங்கடா, இப்ப வந்து உங்களால முடிஞ்சத பாருங்கடா. லாகர்வேக் என்ன வேணா பண்ணுங்கடா, உங்களால அதை தாண்டி வர முடியாதுடா. பேசாம நீங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குங்கடா. நாம எஸ்கேப் ஆக வேண்டிய நேரம் வந்துருக்கிறோம். வெளியே வச்சியா, வெளியே போக வழியை வச்சியாடா. இப்ப பாருங்கடா எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு. அவன் தப்பிக்க பாக்குறான்டோ.
என்னோட பேண்ட் எல்லாகிறதுக்கு ஒன்ன விட மாட்டோம். அவனுங்களை என்னடா பண்றது நானு? பரவாயில்ல விடுறா. இங்க பாடுறாவுக்கு நீ என்னதான் வேலி போட்டாலும் அவனுங்க அதை தாண்டி வந்துடுறானுங்க, அதை புரிஞ்சுக்கடா. அதனால அவனுங்களை வழி பண்ண வேற ஏதாவது தாண்டா யோசிச்சாகணும். ஆனா நான் என்ன பண்றது? மின்னலு அதேதான். இப்ப மின்சார வேலியை கண்டுபிடிச்சாச்சு. அடே கரடிகளா, இந்த தடவை ரிசல்ட் அதி பயங்கரமா இருக்க போகுதுடா. தம்பி, இந்த தேனிய கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா தம்பி. எனக்கு உதவாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் இங்க வாடா தம்பி. நான் காட்டோட பாதுகாவலனா இருக்கிறதுனால காப்பாத்துறேன். திரும்பவும் இவன் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். திறந்திருக்கு. என்னடா கண்ணா ரெடி பேரு என்னையா தேடிக்கிட்டு இருக்க? நீ இங்க இருக்கியா? இந்த தடவை உன்னை சேமத்தியா வெளுத்து வாங்கிட்டேன் பாத்தியாடா. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இனி உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதடா. ஆமா, இன்னொருத்தர் தானே எங்க போனா அவன்? அடே பெரியவனே, இது பயங்கரமா இருக்கு. அப்போ சூப்பர். நான் எங்க இருக்கேன்? என்ன விட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் ஷாக்கா? ஏன் தம்பி குடுறாத, குடிங்க. குடு. ஏன்டா அப்படி பண்ற? நான் தர மாட்டேன். போடா தடியா. தம்பி வாடா இங்க. உன்னால முடிஞ்ச வந்து எடுத்துக்கோ. என்கிட்ட கொடுத்துரு. நீ மட்டும் என் கையில சிக்கின உன்னை சில்லு சில்லா செதச்சிருவேன். டேய் கரடி பசங்களா, எங்கடா போறீங்க? என்ன காப்பாத்துக்கடா.